ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஹஸ்பண்ட்க்கு இன்னைக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறதால ஃபுல் டே வந்துட்டு ஹரிபரியாக வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்காது. இன்னைக்கு வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். மார்னிங் வந்து எங்களுக்கு ராகி மில்க் வந்து போடலான்னு தான் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக சத்து மாவு கஞ்சி காய்ச்சுற மாதிரி தான். இதில் வந்து ராகி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா காய்ச்சதுக்கு பிறகு இதில் தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு ஸ்வீட்க்கு வந்து நம்ம சுகர் இல்லைனா நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி வந்து பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம் வந்து பண்ணிடலாம். இந்த குருமா வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பண்ணிடலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இதில் வந்து கல்பாசி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா அதோட ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கப்புறம் வெங்காயம் அதில் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்துட்டு தக்காளி வந்து 2 பெரிய சைஸில் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு ஸ்மூத்தான பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் கூடவே வந்துட்டு கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துட்டு இது ஒரு ராஸ்மெல்லாம் போனதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் கூடயே வந்துட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா ஃபுல்லாகவே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே குருமாக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் வந்து கொதி வந்தாலே வந்து போதும். இந்த குருமா வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு வந்து இந்த குருமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பூரி மட்டும் இல்லாமல் நம்ம இட்லி அதுக்கப்புறம் வந்து தோசைக்கு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூரிக்கு வந்து முன்னாடியே மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நல்லா ஊறினதுக்கு பிறகு நம்ம வந்து பூரி வந்து போட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து உப்புலாம் வரும். சேம் அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து பூரி போட்டால் தான் வந்து உப்பெல்லாம் வரும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பூரியும் குருமாவும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த குருமாவில் வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதை மசிச்சுட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு பிறகு கையோட வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். நான் வந்து புதன்கிழமை அப்படிங்கிறதால ஒரு 3 நாளைக்கு மட்டும் தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து குஸ்கா தான் வந்து பண்ணலான் இருக்கேன். குஸ்காவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணி தான் வந்து பண்ண போறேன். குஸ்காக்கு வந்து நிறைய வெங்காயம் ஆட் பண்ணாதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதால வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். கிச்சனில் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணும்போதே ரொம்ப வந்து கண்ணு எரிச்சலாக இருந்தது. அதனால வந்து ஹாலுக்கு வந்துட்டேன். வெங்காயம் வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணிட்டாலே வந்து சீக்கிரம் வதங்கிரும் அப்படிங்கிறதால ஸ்லைசர்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். குஸ்கா வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதால சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு இதில் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து 4 வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் இருக்க தக்காளி 3 தக்காளி, அது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக தக்காளி ஆட் பண்ணிட்டாலும் புளிப்பாக இருக்கும். அதனால் வந்து மீடியம் சைஸில் இருக்க தக்காளி 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா, அது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். புதினா நல்லா சுருண்டு வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு பிறகு நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு எப்போ நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலருக்காக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். இந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு பிறகு நம்ம வந்து இதில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதனால் வந்து நான் 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
20 நிமிஷம் போல் ரைஸை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு தண்ணிலாம் வடிச்சிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரக சம்பா ரைஸ்க்கு பதிலாக நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி இந்த குஸ்கா வந்து பண்ணலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு குக்கரை மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குஸ்கா வந்து ரெடி ஆகிடும். தம் போடுறீங்க அப்படின்னா 20 நிமிஷம் போல் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே சைட் பை சைடு வந்துட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். கிச்சனில் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். மார்னிங் வந்து சமைச்ச பாத்திரம் வந்து சிங்கில் வந்து அப்படியே இருந்தது, அதனால வந்து அதையும் வந்து வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். சிங்க்ல வந்து கொஞ்சமா வந்து பாத்திரம் இருக்கும்போதே வந்து நம்ம அதை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நின்று வந்து பாத்திரம் வந்து கழுவுற மாதிரி இருக்காது. இப்போ நான் மார்னிங் வந்துட்டு பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா ஈவினிங் வந்து கொஞ்சமாக வந்து பாத்திரம் இருக்கும், அந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு நைட்டு சமைச்சதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுவேன். மொத்தமாக வந்து வாஷ் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டனாலும் ஈவினிங் டைம்லலாம் வந்து சிங்க் வந்து ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நின்று பாத்திரம் வந்து கழுவுற மாதிரி இருக்கும். டைம் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக பாத்திரம் இருக்கும்போதே நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். கொஞ்சமாக தான் பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னால எனக்கு டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகல, ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பாத்திரம் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிட்டேன். எப்போ வந்து வேலை செய்யும் போது நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வேலை வந்து செய்யணும். இழுத்து போட்டு எல்லா வேலையும் நம்ம செஞ்சாலும் ஒரே டைமில் எல்லா வேலையும் செய்யும் போது நமக்கு வந்து டயர்ட் ஆகிடும். பாத்திரம் வந்து வாஷ் பண்ணதுக்கு பிறகு கையோட வந்துட்டு ஸ்டவ்வையும் வந்து ஒரு ஈர கிளாத் வச்சு நான் தொடச்சி விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை மட்டும் அப்பப்போ வந்து நான் தொடச்சி விட்டுருவேன். சமைச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னாலே கையோட வந்து தொடச்சிருவேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து சமைக்கும் போது நமக்கு ஸ்டவ் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். முந்தின நாள் வந்து கிளாஸ் பாட்டில் வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் வந்து வாஷ் பண்ணிடலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து விசில் வரல அப்படிங்கிறதால சரி டைம் இருக்குது அப்படிங்கிறதால இந்த ஒர்க்கையும் பண்ணிடலான்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். குழந்தை வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதால நான் ரிலாக்ஸாகவே வந்து கிச்சன் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப அடம் பண்ணுறாங்க அப்படின்னா சாங்ஸ் ஏதாவது ப்ளே பண்ணிடுவேன், அதை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பயும் ரொம்ப அடம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை எல்லாத்தையும் வந்து அவங்க தூங்குற டைமில் வந்து பார்த்துப்பேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இது மாதிரி முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நைட் வந்து க்ளீன் பண்ணுற டைம் வந்து சேவ் ஆகும். இங்கே குஸ்காவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். குஸ்காவுக்கு வந்து சைடிஷாக வந்து தயிர் பச்சடி மட்டும் தான் வச்சுருந்தேன், வேறு எதுவுமே வந்து பண்ணல. புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதால முட்டையும் வந்து பண்ண முடியாது, அதனால் வந்துட்டு முட்டையும் வந்து பாயில் பண்ணலை. ஈவினிங் டைமில் வந்து நிறைய டைம் கிடச்சிது, அதனால் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 3 மாதம் ஒன்ஸ் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து தண்ணிலாம் வந்து மாற்றிடுவோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து கழுவும்போது நாங்கள் பாத்ரூமில் எடுத்துகிட்டு போய் கழுவலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகும்போது அந்த கண்ணாடி வந்து ஒன் சைடு வந்து உடஞ்சிருச்சு. அதனால் வந்து புதுசாகவே வந்து வாங்கி வச்சுருந்தோம். அது வந்து கழுவுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டாண்ட்லேயே வச்சு கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியே வந்து ஃபுல்லாக வந்து கழுவிட்டோம். 3 இயர்ஸாகவே வந்து வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து வச்சுருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து டேங்க் உடஞ்சிச்சு அப்படிங்கிறதால இந்த டைம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கிட்டே ரொம்ப நார்மலாக தான் போனது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.